பிரபல நடிகர் ஆனந்த்ராஜோட வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. இந்த வீடு சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்குது. சென்னையோட மைய பகுதியில் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இந்த வெள்ளை மாளிகையை கட்டியிருக்காரு. பார்க்க டெரராக இருந்தாலும் வில்லனாக நடிச்சிருந்தாலும் மக்கள்கிட்ட நல்லா ஜாலியாக பழகக்கூடியவர், சிரித்து பேசக்கூடியவர். அவர் பாண்டிச்சேரிக்காரர். சென்னை திரைப்படக் கல்லூரியில் முறையாக படிச்சுட்டு நடிகரானவர். கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இருக்கார்ல, அவரும் ஆனந்த்ராஜும் திரைப்படக் கல்லூரியில் கிளாஸ்மேட்டான். ஆனந்த்ராஜோட மனைவி, மகனை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. மகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனந்த்ராஜ் பொது சேவையில் அதிகமாக ஈடுபாடு காட்டுறாரு. முக்கியமாக அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போய் சாப்பாடு போடுறாரு, அவங்களுக்கு துணிமணிகள் கொடுக்குறாரு. அதிமுகவில் ஆக்டிவாக இருந்த ஆனந்த்ராஜ் ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்சதுக்கப்புறம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணார். ஆனால் பிஜேபி மீட்டிங்லேயோ கட்சி ஆஃபீஸ்லேயோ அவரை பெருசாக பார்க்க முடியல. இப்போ அவர் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரியல. ஆனந்த்ராஜ் சார் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். ஏடிஎம்கேல தீவிரமாக இருந்தார் இல்லையா, அவர் வீட்டில் கூட பாருங்கள் அம்மான்னு கல்வெட்டு வச்சுருக்காரு. ஆனந்த்ராஜ் சாருக்கு இப்போது 67 வயசாகுது. அவர் பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் அவங்க அப்பா மதுபான கடை நடத்தினவராக இருந்தாலும் ஆனந்த்ராஜ் மது குடித்ததே இல்லையா இது வரைக்கும். நான் சரக்கு அடிக்கிறதில்லன்றதுக்காக சினிமா துறையில் சில ஃப்ரெண்ட்ஸுகளை இழந்துட்டேன் அப்படின்னும் பேசியிருந்தார். ஒரு பேட்டியில் பிறருக்கு உதவி செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு பேசின அவர் கடன் வாங்கியாவது உதவி செய்யுங்க அப்படின்னும் சொல்லியிருந்தார்.